மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்கள், அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. ஸோ ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாங்க, 12 ராசிக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள், எப்படி இருக்க போகுது, சுபிக்ஷமாக என்ன விஷயம் இருக்குது, யாருக்கு எந்த யோகங்கள் இருக்குது, யாருக்கு பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொன்றாக ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் மெட்ரோபி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸில் இன்றைக்கி அகஸ்தியர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். சார் வணக்கம் சார். இப்போ நம்ம ஒவ்வொரு வாரம் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ராசி பலன் இந்த 12 ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துட்டு இருக்கு? மேஷராசி. மெயினாக மேஷராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த மூணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் புரியுறவங்களுக்கு. அது இல்லாமல் ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் குழப்பத்தோடு இருக்க போகிற நிலைமை. ரெண்டாவது, ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், உறவு வழியாக குழப்பங்கள், கணவன் மனைவிகளில் பெரிய சண்டைகள். 2ஆம் இடத்துலக்கு செவ்வாய் போகிறார். ஏற்கனவே 7 நாள் சனியோட பாதிப்பு இருக்குது. அது இல்லாமல் செலவுகள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் செவ்வாய் 2ல் போய் உட்காரார். 4ஆம் இடத்துல குரு போய் பார்த்தோம், பலன் இல்லாமல் ஆகிடுது. குரு பலன் இல்லாமல் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும், கணவன் மனைவிகளில் சண்டைகள் ஏற்படும், குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும். உடன்பிறப்பு வழியில் இருக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது ஒரு குழப்பத்தை நீங்கும். அந்த ஒரு பிரச்சனை. அப்பாவோட உடல்நிலைகள் மாறும். அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு மெடிக்கல் செலவு பண்ணணுன்ற ஒரு நிலைமைகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பர்டிகுலராக அஸ்வினி, பரணி நட்சத்திரம் இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப குழப்பங்கள் ஏற்படுவது. அது இல்லாமல் உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும், காரிய தடைகள் இருக்கும், வேலைக்கு போக முடியாமல் இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க வேலை விட்டுடுவாங்க, அந்த வேலை அவங்கள விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, விசா கிடைக்காது, ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அவங்கள வெளியே அனுப்பக்கூடிய நிலைமை இருக்கும். டீக்ரேட் ஆவீங்க, நிறைய பணங்கள் மதிப்பு இருக்காது வேலையில், அதெல்லாம் வீட்லேயும் மதிப்பு இருக்காது. அது இல்லாமல் கணவன் மனைவிகளை சண்டையாகி ஒரு குழப்பத்தை உருவாக்கி அதில் ஒரு வழி தேடுவீங்க, அது பலன் கிடைக்காமல் போயிடும், எந்த ஒரு வலிமை இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் பெற்றோர்கள் வழியாக ரொம்ப குழப்பங்கள் ஏற்படுறதுனால மனசில் தூக்கம் இருக்காது, நிம்மதி இல்லாமல் போயிடும். முதுகு தண்டு, கால் வலி சடனாக ஏற்படும், கழுத்து ப்ராப்ளங்கள், அல்லது சின்ன உபாதைகள் மெடிக்கலில் போய் டாக்டரை பார்த்து வழி பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டு தான் செயல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு பலன்கள் இருந்தாலும் பலம் இல்லாமல் இருக்கார். ஆனால் சுக்கிரன் நல்ல இடத்துல போய் உட்கார்ந்துருக்கனால சில வேலைகள் நடத்துவான். வேலை தடைகள், பண வரவுகள், செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். வீட்டை விட்டே சில பேர் வெளியே போக மாட்டாங்க. ஏன் போகிறோம், ஏன் வேலைக்கு போகிறோம், ஒரு டிப்ரெஸ் மைண்ட் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக போங்க. நீங்கள் சிவ வழிபாடு பண்ணணும். முருகருக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை, வெள்ளிக்கிழமையில் சுக்கிரனுக்கு அர்ச்சனை ஒரு 4 வாரம் பண்ண சொல்ல இந்த உபாதைகள் இந்த 1 மாதம் எல்லாமே தடை தான். காரியத்தில் வெற்றி கிடைக்காமல் போகக்கூடிய நிலைமை இருக்குது. ரிஷபராசி. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரமே நல்ல பலமாக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தடைகள், ஃபேமிலிக்குள்ள சண்டைகள், சின்ன பிரச்சனைகள், குழப்பங்கள், ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கோம். இப்போது செவ்வாய் மாறினார். இந்த செவ்வாய் மாறுறது பெரிய அனுகூலனை கொடுத்துருக்கோம், மாறிட்டார், பெரிய அனுகூலம் கொடுத்துருக்கோம், வழியும் கிடைக்கும். அது இல்லாமல் பிரச்சனைகள் தீரும், குடும்ப நலனில் அக்கறை கட்டுவீங்க, இன்னும் வளர்ச்சி தேவையான சில முன்னேற்றங்கள் எடுப்படுவீங்க. சில புது இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் உங்களை ஒரு நாடி வரும், அதில் பணத்தை போட்டு ஈண்டு வழி பண்ணுவீங்க. ஷேர் மார்க்கெட், இந்த டெக்ஸ்டைல்ஸ், ஆடிட்டிங் பண்ணுறது, அது இல்லாமல் கோல்டு, சில்வர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. அப்புறம் நல்லா பொருளுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்துடும். புது வழியாக எடுத்தும்போது குதூகூலங்கள் நடக்கும். வீட்டில் கண்டிப்பாக சுப காரியங்கள் நடக்கும். ஒரு இடத்த வாங்கக்கூடிய ஒரு இடத்த வழி பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் பணத்தை எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வழிமுறைகள் எடுத்துன்னு வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். எதிர்பாராத பண வரவுகள் வீட்டுக்கு வரும், எதிர்பாராத வழியும் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்து
பின்னாடி 3ஆம் இடத்துக்கு போனாலும் பலத்தை கொடுப்பார். அவர் 5ஆம் இடம் வரைக்கும் 5ஆம் வீட்டு வரைக்கும் போகிற வரைக்கும் பலத்தை கொடுப்பார். குரு நல்ல பலகாதிபதியாக 3 இருக்கார். லாபத்தில் சனி இருக்கார், 10ல் ராகு இருக்கார். எல்லாமே யோகம்தான். வழிமுறைகள் நல்ல வழிகள் கொடுக்க போது, லாபத்தை கொடுக்க போது, கோச்சார ரீதியாக வழிகள் நல்ல ஒரு பலனை கிடைக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருக்குது. திருப்பதி வேண்டிக்கிறது நல்லது. பெருமாள் கோயில் போங்க. இந்த மாதம் அனுகூலங்கள், புது வேலை வாய்ப்புகள், திருமண நிகழ்வுகள், திருமணம் எதிர்பார்க்காத நடக்காதவங்களை ஃபிக்ஸ் ஆகிறது, வழி வந்துடுறது, வேலை வாய்ப்பில் புது திட்டங்கள், புது வாகன வழிமுறைகள் வாங்கி செயல் பண்ணுறது, அதுக்கான வழிமுறைகள் கிடைக்கிறதுக்கான வழி லாபத்தில் இருக்குது. இந்த வருஷம் ரொம்ப அனுகூலமாக இருக்குன்றது சொல்கிறாங்க. சூப்பர். அதே நேரத்தில் திருப்பதி தான் உங்களுக்கு மெயின். திருப்பதிக்கு போயிட்டு மிதுனராசிரியர்கள் மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரமும் வலுவான நிலைமையில் இல்லை. 12ல் விரையாதிபதி செவ்வாய் வரார், 2ல் குரு. அது இல்லாமல் இவங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி உட்காந்ததுனால விரயங்கள், செலவுகள் கட்டுக்கணக்காத செலவுக்கேற்ற கடன்கள் வாங்க வேண்டியதும், பெற்றோர் வழியில் பிரச்சனை, அப்பா வழியில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு அவங்களால பிரச்சனைகள், உடன்பிறப்பு வழியில் பெண்களுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். அந்த ஒரு குழப்பங்கள் ஏற்படுத்த பார்க்க போகிறோம். வீட்டினுள் குழப்பங்கள், மனசு சஞ்சலங்கள், செலவு அதிகமாகிடும். எதை எடுக்கிறது, எதை வாங்கிறது, எதை வைக்கலாம், எதை செய்யலான்றது ஒரு எண்ணங்கள் வரும். ஒரு சஞ்சலத்தோட மனசு போயின்னு இருக்கும். அந்த சஞ்சலங்கள் வழி இருக்காரு. கணவன் மனைவிகள் சின்ன குழப்பங்கள் ஏற்படும். அதனால் பயணங்கள், வெளிநாட்டில் வேலை செய்யறவங்கள் ரத்தாகும், பயணங்கள் ரத்தாகும், போகக்கூடிய காரியங்கள் தடையாயிடும். அது இல்லாமல் புது வழியாக அதெல்லாம் செய்யணும், புது இடத்துக்கு போகணும், புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும், ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணது வரல அப்படின்றது இன்னும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வழி பண்ணணும். பழைய இருக்கக்கூடிய கேஸ் வழக்குகள் அது ஒரு பிரச்சனையாகும். இல்லை பேங்க் சம்மந்தப்பட்டது, கடன் வாங்க சம்மந்தப்பட்டது, சில ஆட்கள்னால வழிகள் அந்த குழப்பம் ஏற்படக்கூடிய நிலைமைகள் வந்திருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதம் இருங்க. எல்லாமே நகர்த்தது பாரு. சிவன் கோயில் போங்க, அம்பாள் செவ்வாய்க்கிழமையான அம்பாள் கோயில் போயிட்டு வர்றது நல்லது. எதிர்பார்க்காத வேலைகள், வேலை இல்லாத திண்டாட்டல், வேலை நின்றுடும். ஒரு கம்பெனி ரன் பண்ணி அந்த கம்பெனி நின்று அந்த கம்பெனி செயல் இல்லாமல் இருக்கும். எதையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தடையாக கொடுக்கக்கூடியது. பர்டிகுலராக உங்களுக்கு இருக்கக்கூடிய திருவாதிரை, புனர்பூசம் இந்த 2 நட்சத்திரமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வேலை இல்லாத வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு மெயினாக சிவன் கோயில் தான். பிரதோஷத்தை வணங்குங்க, சிவனை பிடிங்க, வழிகள் வரும். செலவுகள் கட்டுக்கடாக, செலவு வாங்குறது, கடன் வாங்குறதுலாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அது இல்லாமல் மனைவி பிள்ளைகளோட ஒற்றுமையாக இருங்க. வழிகள் நல்ல முறையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கடகராசி. அதுலேயும் இருக்கக்கூடிய உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் ரொம்ப டாப், ரொம்ப நல்லாயிருக்கு. புது கோலங்கள் ஏற்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். 2வது புது மனைகள் வாங்குறது, புது வாகனம் வாங்குறது, இல்லை புது வீடு வாங்குறது, எதிர்பார்க்காத பணங்கள் வருது. வெளியூர்லேருந்து எங்கேயோ வர வேண்டிய பணங்கள் வர வேண்டியது, இல்லை வெளியே ஆளுங்க கொடுக்க வேண்டிய பணங்கள், கடன் கொடுத்த பணங்கள் எதிர்பார்க்காத, இல்லை லேண்ட் அவங்க திருப்பி கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் விடுபடுறது. புது வேலைகள் கிடைக்கும். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடிய ஷேர், இல்லைனா நீங்கள் செய்யக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ், இல்லை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ், இல்லைனா அதெல்லாம் பெருசாக டெவலப் ஆகும். புதுசாக ஆர்டர்ஸ் கிடைக்கும், புது வழி கிடைக்கும். அதனால் வெளிநாட்டு பயணங்கள் போய் தன்னோட நிறைய பயன்படுத்திப்பீங்க. அது யூசேஜ் பண்ணி அது எப்படி வழி பண்ணணும்னா அதை பலன் எடுத்துன்னு வருவீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் வரும். புதுசாக தொழில் ஆரம்பித்து புது தொழிலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த தொழிலில் பணத்தை வரக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு. இந்த 1 மாதம் கடவுனால உங்களை மூமெண்ட் எடுத்து போய் வழிமழைகள் பண்ணி செயல் பண்ணும். காரணம் அதில் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தில் உட்கார்றாரு. லாபத்தில் செவ்வாய் உட்கார்ந்தாவோ, இல்லை அதே நேரத்தில் 12 விரையாதிபதி குரு உட்கார்ந்தாலும் அதில் உச்சம் பெற்றிருந்தாலோ, அதே நேரத்தில் உங்களுக்கு சனி நல்ல பாதகாதிபதி 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வலுவான டைம். உடல் உபாதைகள் சீராக்கும். இந்த 1 மாதம் பார்த்திங்கன்னா சில உடம்பு பெயின், கால் வலி, தலைபாரெல்லாம் நல்லா இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்டது, ஹார்ட் சம்மந்தப்பட்டது, கழுத்து சம்மந்தப்பட்டதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல வழி வந்திருக்கு. உபாதைகள் விட்டு போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். இருந்தாலும் மெயினாக சனிக்கிழமையான பெருமாள் கோயில் போங்க. தட்சிணாமூர்த்திக்கு வழக்கமாக கண்டிப்பாக போன இல்லை குரு வணங்குங்க. அந்த மாதிரியே வழி பண்ணுங்க. அதே மாதிரியா சிவன் கோயில் திங்கமையாக போயிட்டு வர்றது ஒரு பெரிய பலன்களை கடகராசி வலிமை வாய்ந்தது. இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது.
அதாவது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி. அதுலேயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திர நட்சத்திரம் 3 நட்சத்திரம் வலுவாக இருக்குது. செயல்கள் வெற்றியை கொடுக்கும். பணம் போட்டது வரும். எங்கேயோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பணமாகிடும். நிறைய பெரிய வழியாக போட்ட பணங்கள் கிடைக்கும். லாபங்கள் நிறைய லேண்டு கேண்டு வாங்கி போட்டு போய் அதை விற்கணும், அதை விற்கக்கூடிய நிலைமைகள். 10ஆம் இடத்துல செவ்வாய் வரார், நல்ல ஒரு பலனை கொடுக்க வர்றார். 12 வரையும் குரு இருந்தாலும் செவ்வாயோட வழி அங்கே உட்காரதுனாலையோ உங்களுக்கு வந்து அஷ்டம சனி இருந்தும் உடல் உபாதைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு. இந்த மாதம் நிறைய பிரச்சனை தீரும், வரவுகள் வரும், நிறைய பணங்கள் வந்து கொட்டும். எல்லாமே எதிர்பார்க்காத செலவுகளையும் நிறுத்திடும். நம்ம வெளியே வந்துட்டோம், நம்ம செய்ய முடியும் அப்படின்ற ஒரு காரியத்தை திரும்ப எடுத்து செஞ்சு அதுக்கு வலிமைப்படுத்தி செயல் பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு கொடுத்தோம். உடல் உபாதைகள் கொஞ்சம் குறையும், நோய்கள்லாம் கொஞ்சம் குறையும். அதுக்கான வலிமை கொடுக்கக்கூடிய அந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் செயல் பண்ணுவோம். அது இல்லாமல் வெற்றியை கொடுத்துருவான். 2வது அரசியல்வாதியாக இருந்தால் சில காரியங்கள் முக்கியமாக திரும்ப அவங்களோ தலையோங்கக்கூடிய நிலைமைகள், அவங்களோட வளர்ச்சி திரும்ப வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் பெரிய பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு. போட்ட படங்கள் வரும். வெளிநாட்டு போகிறதுக்கான பயணங்கள் ஏற்பாடாகும். விசா கிடைக்கும். வேலை இல்லாதவங்க வேலை கிடைச்சிடும். அது இல்லாமல் மெயினாக செய்யக்கூடிய தொழில் லாபத்தை பார்த்துருவீங்க. பெரிய லாபம் உங்களுக்கு காத்துன்னு இருக்குது. அதுவும் இந்த மாதம் ஒரு பெரிய லாபம், பெரிய வழி, வரவேண்டிய தொகைகள், வரவேண்டிய செயல்கள் எல்லாமே உங்கள் கையில் வந்து தீர்ந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதெல்லாம் சிவ வழிபாடு தான் மெயின். சிம்மத்துக்கு கருமாரி அம்மன் அதை போய் வேண்டுங்க. செவ்வாய்க்கிழமையான அம்பாலை போய் வேண்டது இந்த பிரச்சனையை விடுபடும். நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு காத்து. பர்டிகுலராக கன்னியாராசி. இந்த கன்னியாராசி இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம் இது 3மே ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது. என்ன குழப்பம்னா வர வேண்டிய பணங்கள் வராது, செலவுகள். அதாவது லாபத்தில் இருக்குது செவ்வாய், உங்களுக்கு பணம் விரயத்தில் இருக்குது. 11 லாபத்தில் குரு இருக்கார். உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதியில் வந்து செவ்வாய் வராரு. அதே நேரத்தில் சனி வந்து 7ஆம் இடத்துல பார்த்தாலும் பலன் இல்லாமல் இருக்குது. அதாவது வழி கிடைக்கல. கிரகங்கள் நல்லாகி செலவுகள் அதிகமாக இருக்குது, பிரச்சனைகள் அதிகம், வீடுகள் குழப்பம். அது இல்லாமல் ஒரு துறையில் ஒரு பெரிய உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு அதில் ஐக்கு இருக்காது, அந்த சேலரி கம்மி பண்ணிவிடுவாங்க. அந்த சேலரி இல்லாமல் ஒரு போஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அந்த போஸ்ட்டில் என்னென்னா இப்படி நம்ம இருக்கமே அப்படின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும். அது இல்லாமல் வறுமை, கொஞ்சம் வறுமைகள் ஏற்படும். ரொம்ப கீழ்தரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமைகள், ஒரு சின்ன வேலையில் இருக்கவங்கெல்லாம் வருமானம் தடையாயிடுச்சு. நிறைய கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வரக்கூடியதுக்கு முன்னாடி செலவாயிடும். அதாவது வரும், இனி காலையில் வாங்கி சாயந்தரம் பார்த்தா கையில் பணம் இருக்காது, சேலரி எடுத்துன்னு வரீங்க சாயந்தரம் பணம் இருக்காது. அந்த மாதிரி நிலைகள் ஏற்படுது. எல்லாமே பர்டிகுலராக இருக்கக்கூடியது. அதாவது பெரிய படங்கள் எடுப்பாங்க, அந்த படத்தில் வழி போட்டிருப்பாங்க, நிறைய வரப்போது நினைப்பாங்க, டக்குன்னு அது ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள். அதே மாதிரி பெரிய தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி சின்ன பணத்தை எடுக்கக்கூடிய நிலைமை, நஷ்டம் இருக்காது, ஆனால் சின்ன பணத்தை எடுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். வருமானங்கள் அதிகமாக மாறிய வருமானங்கள் பெருகாது. செயல்கள், வெற்றிகள், ஒரு பேர் புகழ் வரும், ஆனால் உங்களுக்கு வருமானங்கள் பெருசாக வராது. அந்த ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் செலவுகள் அதிகமாகும், மிகப்பெரிய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காது, ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகள், அப்பா அம்மா, அப்பாவோட உடல்நிலைகள், அம்மாவோட உடல்நிலைகள் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாத்துலேயும் பணம் போடுறதுலேயும் பணம் பார்க்க வேண்டிய விஷயத்துலையும், அரசியல் வரையினா அரசியலில் கவனங்கள், அரசியலில் ஒரு பதவி கிடச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இல்லாத போயிடும். அந்த ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட போது நீங்கள் வந்து முருகரை வேண்டது நல்லது. நிறைய பேர் கன்னியாராசி போக வேணாம்வாங்க, முருகரை வேண்டுங்க. செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில் அர்ச்சனை பண்ணுங்க. அது இல்லாமல் முடிஞ்சால் குலதெய்வ கோயில் போயிட்டு வருது ஒரு பெரிய பலன் காத்து.